பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க தேவ பிள்ளைங்களே? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த அவசர அழைப்பு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அர்ஜென்ட் கால் தேவ பிள்ளைகளே, இந்த அவசர நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி சாயங்காலம் பரலோக துதி ஆராதனை சபையில் நேரு ரோட் கேம்பஸ் குரூசர் பக்கத்தில் நேரு ரோட் பகுதியில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹெவன்லி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சர்ச்சில் 3 மணி நேர துதி ஆராதனை இருக்கிறது. சாயங்காலம் கரெக்டாக 5 மணிக்கு ஆரம்பித்து 7-8 மணிக்கு நாங்கள் முடிச்சிருவோம். துதி ஆராதனை, ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மையப்படுத்தி அவரை பாடி கொண்டாடும்படி நீங்கள் எல்லோரும் வாங்க. அந்த ஆராதனையின் முடிவில் எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு, பிரச்சனையோடு, வியாதியோடு, சாபத்தோடு, கட்டோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுவிச்சு உங்களை சுகப்படுத்தி கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 40வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பாருங்கள், கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஆண்டவர் தாங்க விடுவிக்க முடியும், ஆண்டவர் தாங்க சகாயம் பண்ண முடியும். ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் நான் எப்படி தான் வெளியே வரப்போகிறேன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறீங்களா? எப்படி நான் விடுதலை அடைய போகிறேன்? எனக்கு யார் உதவி செய்வாங்க? எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உனக்கு சகாயம் பண்ணுவார். அவர் சகாயம் பண்ணும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறார். அவர் உனக்கு சகாயம் பண்ணுவார். அவர் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக உன்னோடு கூட இருப்பார். சகாயம் பண்ணுகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பாருங்க. விடுவியாமற் போனாலும் இந்த பொற்சலையை வணங்க மாட்டோம்னு சொல்லி நின்னாங்க 3 வாலிபர்கள். கர்த்தர் கைவிடலைங்க, உங்களையும் கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க. நான் ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எந்த காரியத்தில் சிக்கி தவிக்கிறாங்க, நீங்கள் விடுவித்தருளும்பா. எந்த காரியத்தில் உதவிக்காக ஏங்கி தவிக்கிறாங்க, நீங்கள் சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இந்த மகனையும் இந்த மகளையும் இந்த பிள்ளையையும் இந்த குடும்பத்தையும் கர்த்தர் சகாயம் பண்ணி நீர் விடுவித்து காத்து கொள்ளும்படி நான் செபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அற்புதம் செய்யும், ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஆமென்.